Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். So இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு குட்டி மோட்டிவேஷனலா இருக்கும் எனக்குமே வீடியோ பண்றதுக்கு. So இப்போ நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் பிக் சிஸ்டர் அட்வைஸாக வந்து கொஞ்சம் டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து பேக் எசென்ஷியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் ஏ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக நம்ம இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போனால் ஸோ நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேக் எப்படி சூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம காலேஜ் போகிறோம், அதனால வந்து ஸ்கூலில் எடுத்துகிட்டு போன மாதிரி நல்லா இங்கே நல்லா ஸ்டாம்ப் நல்லா பெருசாக வச்ச மாதிரிலாம் கொண்டு போனீங்கன்னா அது வந்து அவ்வளோவா நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்குமே. பட் ஆனால் நம்மளை பேஸ் பண்ணி தான் இருக்குது நம்மளோட பேக்கோட சாய்ஸுமே. இப்போ நம்ம வந்து நிறைய புக்ஸ் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியான கோர்சஸ்லாம் எடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பட்டையான ஸ்டாம்ப் வச்சு ஸ்கூலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி எல்லா புக்குமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட பேக்கை நான் ஃபஸ்ட்டு இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். பேகு ஸோ இதை நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நான் டிமார்ட்டில் 499 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 3 இயர்ஸுமே நான் இந்த பேக்கு தான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு, குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருக்குது, எங்கேயும் பிரிஞ்செலாம் போகல. பட் ஆனால் இதோட கலர் மட்டும் ஃபேட் ஆகிடுச்சு. ஏன்னா 3 இயர்ஸ் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இது ஒயிட் கலர் வேறு, அப்பப்போ அழுக்காயிடும். நான் அப்பப்போ நிறைய வாட்டி வாஷுமே பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் என்னோட செகண்ட் இந்த பேக்கு. ஸோ இந்த பேக் வந்து நான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபஸ்ட் இயர்லேயே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். 2 பேக் வந்து மாற்றி கொண்டு போகணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் 2 பேக்குமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நம்ம காலேஜ்க்கு வந்து ஒரு நோட்டும் ஒரு பென்னும் கேரி பண்ணணும். அதையும் தாண்டி நீங்கள் வந்து பவுச்சில் நிறைய பென்னு, ஸ்கேலு, பென்சிலு, ஸ்லாப்லர் பென், கம்மு, அப்புறமா கேல்குலேட்டர், இந்த மாதிரி திங்ஸுமே நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம் இஃப் யூ நீடட். பட் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நோட், ஒரு பென், ஒரு கேல்குலேட்டர் நான் கேரி பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா நான் அக்கௌண்ட்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் அது வந்து கேரி பண்ணேன். ஸோ இது வந்து முடிஞ்சிடுச்சு. நோட் வந்து நிறைய நோட் நீங்கள் கேரி பண்ணுறீங்கன்னா அது உங்கள் காலேஜை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்த கோர்ஸ் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் போடணும், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புள்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய நோட் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானுமே அந்த மாதிரி தான். பட் ஆனால் வந்து மேஜராக நீங்கள் வந்து ஒரு நோட்டு, ஒரு பென் கொண்டு போகணும். அண்ட் தென் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக கொண்டு போங்க. உங்களுக்கு எதனாலும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வாட்டர் பாட்டில் தேவைப்படும். ஸோ என்னோடய காலேஜில் தண்ணிக்கு வந்து தனியாக பிளேஸ் இருக்கும். தண்ணி பாட்டில் வச்சுருந்தா ஃபில் பண்ணி நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நிறைய காலேஜஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது தண்ணி தாகமாக இருக்கலாம், யாருக்காச்சும் எமர்ஜென்சியாக தண்ணி தேவைப்படும் போது நீங்கள் ஸோ அதனால வந்து நீங்கள் தண்ணி வந்து கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நான் வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 129 rupeesக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உண்மையாலே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஸ் கேரி பண்ணிக்கிறதுல நம்ம ஃபோனு, அப்புறமா வேறு ஏதாச்சும் நம்மளோட பஸ் பாஸ், ட்ரெயின் பாஸ், அந்த மாதிரி திங்ஸ்லாம் இதை கேரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் வந்து இப்போ மழையோ வெயிலோ நம்ம வந்து ஒரு கொடை எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ மழை டைமில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெயிலில் வந்து வீட்டுக்கு வரும்போது கொடை கொண்டு வந்தீங்கன்னா சன்டேன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்கார்ஃபுமே கொண்டு போகலாம், அதுவுமே தப்பு கிடையாது. நம்ம இதை ஃபுல் கவர் பண்ணிவிட்டு மார்னிங் போகும்போதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக போகலாம். லாங் டிஸ்டன்ஸாக நம்ம போகிறோன்னும் போது இந்த மாதிரி வந்து ஸ்கார்ஃப் போட்டு நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது வந்து டஸ்ட்டு அதெல்லாம் வந்து வராது. பாட்டு கேட்குற பர்சன் இல்லை நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏர்பாட் இல்லைனா ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள். அதையுமே உங்கள் பேக்கில் கேரி பண்ணிக்கோங்க மறக்காமல். உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு அந்த மாதிரி போகலாம். இல்லை புக்கு கூட படிக்கலாம். இதோட சொல்கிறேன், இது நார்மலான ஒரு விஷயம். எல்லோரும் பாட்டு கேட்பாங்க, இயர்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதையுமே பேக்கில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எல்லாமே சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ மேக்கப் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ட தான் போகிறோம் காலேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிப் பாம், ஒரு பர்ஃப்யூமே, ஒரு பேக்கெட் பர்ஃப்யூமே போதும். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இது ரொம்பவே நல்லாவும் இருக்குது. ஸோ நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஒரு பர்ஃப்யூம் வச்சுக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பாடியோட ஸ்மெல் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை. அதே மாதிரி லிப்ஸ் வந்து எப்பவுமே ட்ரையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இது ஒரு மாதிரி லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போதும் என்னை பொறுத்த வரைக்கும். அதையும் தாண்டி நீங்கள் லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், மஸ்காரா என்ன வேணால் கொண்டு போகலாம். உங்களுக்கு தேவைப்பட்டு தைலம் வேணால் வச்சுக்கலாம் சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு. அண்ட் இந்த மாதிரி சேஃப்டி பின் கொண்டு போகலாம். எப்பயாச்சும் உங்களோட
பேக்கில் ஏதாச்சும் பிஞ்சு போயிடுச்சுன்னா இல்லைனா ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு பின்னை சேஃப்டி பின் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. இந்த மாதிரி வந்து கிளச் கிளிப்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குன்னா எடுத்து நம்ம வந்து ஒரு பன் போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி க்ரன்ச்சீஸ் இதுவுமே வந்து தலையில் ஃப்ரீயாக விட்டு போகும்போது சரி வரும்போது என்ன பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரன்ச்சீஸ் எடுத்து போட்டுக்கலாம் கிளிப்பு. ஸோ இதுவுமே எங்கன்னா தலை டக்குன்னு சிலிப்பு கிச்சன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபுல் தலையை வந்து வாரிட்டு இருப்பீங்களா? ஸோ அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வந்து கிளிப்பை போட்டுக்கலாம். என்ன லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறோன்னும் போது நம்ம சீப்பு வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம ஒரு சீப்பு கூட வந்து கேரி பண்ணி கொண்டு போகலாம். ஸோ காலேஜ்க்கு புக்கு தவிர எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன்னு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வருவீங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆஸ் எ ஃப்ரெஷராக கொண்டு போனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து திங்ஸ்லாம் சொல்லவே இல்லை, மேஜராக தேவைப்படுற திங்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே கூடி சீக்கிரமாக வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் பை.